والحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم مولاي صل وسلم دائما على حبيبك خير الخلق. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أشهد أن لا إله إلا الله وأستغفر الله وأسألك الجنة وأعوذ بك من النار. اللهم اغفر لنا يا غفار. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் கொண்ட அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வில் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். ரப்புல் ஆலமீன் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அவனுடைய ரிவாவை பெற்ற பாக்கியவான்கள் கூட்டத்தில் சேர்த்தல் முடிவானார். நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அவனால் நிராகரிக்கப்பட்ட அபாக்கியவான்கள் கூட்டத்தில் சேர்க்காதிருப்பானார். பல ரமலான்கள் கிடைக்கவும் ஏழத்தில் கதிரை அடையக்கூடிய பாக்கியத்தை பெறவும் இந்த ரமலான் நம்மை விட்டு விடைபெறுகிற பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கவும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வார். இது ரமலானுடைய 2வது 10 மகஃபிரத்துடைய 10 நிறைவடையும் தருவாயிலே இருக்கிறது. இன்று பிறை 19, நாளை ஒரு நாள் இருக்கிறது. நாம் சிந்திக்க வேண்டும், ரமலானை அடைந்தோம், ஆனால் ரமலானிலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா என்று நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம பல்லிக்னா ரமலான் கிடைக்க செய்வாயாக என்று துஆ செய்தார். ரமலான் கிடைத்ததா? மாதம் கிடைத்தது. சில பேர் அல்லாஹும்ம பல்லிக்னா ஷஹர ரமலான் என்று துஆ செய்வார். ரமலானுடைய மாதம் கிடைக்க செய்வாயாக என்று துஆ செய்வார். ரமலானுடைய மாதம் கிடைத்து அது மட்டும் பிரயோஜனமாகாது. ரமலானுடைய மாதம் கிடைத்து என்ன செய்ய வேண்டும்? ரமலான் கிடைக்க வேண்டும். அதாவது ரமலானிலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். ஒரு மனிதனுக்கு ரமலான் கிடைத்து அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் இருந்தால் அவர் மண்ணாகட்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரில் ஏறுகிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவுக்கு ஆமீன் சொன்ன அந்த செய்தி நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். எனவே நாம் எஞ்சிய நாட்களில் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்ற உருக்கத்தோடு ரொம்ப பயபக்தியோடு இதை பயனுள்ள விதத்திலே கழிப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. குர்ஆன் ஷரீஃபில் எத்தனையோ வசனங்கள் இருக்கிறது. அந்த வசனங்களிலே நமக்கு நம்பிக்கையூட்டக்கூடிய வசனங்கள், ஆக ரொம்ப எதிர்பார்ப்பையும் ரொம்ப ஆதரவையும் ரொம்ப நம்பிக்கையும் தரக்கூடிய வசனம் எது என்று சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு விவாதம் நடைபெற்றது. அல்லாஹ் முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஐயு ஆயத்தின் அர்ஜா ஃபில் குர்ஆன், எந்த ஆயத்து எந்த வசனம் குர்ஆனிலே அதிகமான நமக்கு நம்பிக்கை தருகிறது, நமக்கு ஆதரவு, நமக்கு ஆறுதல் தருகிறது என்று ஒரு டிஸ்கஷன் நடைபெற்றது. அதிலே ஒவ்வொருவரும் தங்களது கருத்துக்களை பதிவு செய்தார்கள். சில பேர் சொன்னார்கள், அவர் எவ்வளவு நஷ்டமும் சும்மா எழுதில்லா அப்போ ரஹீமா. ومن يعمل سوءا أو يظلم نفسه
ஒரு மனிதன் தவறு செய்துவிட்டால், தீங்கு செய்துவிட்டால், சூழல் அவர் பாவம் செய்துவிட்டால் அல்லாஹ் தஆலா அவரிடத்திலே தௌபா செய்கிற பொழுது அல்லாஹ் பாவங்களை தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அவன் பெற்றுக்கொள்வான் என்ற இந்த வசனம் இருக்கிறத நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது. ஏன்னா பாவம் செய்யாதவர்கள் யார் இருப்பார்கள்? எனவே அவர்கள் தங்களது பாவத்திற்கான வருமுறையை திருந்தி மனமுருகி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான் என்ற அந்த வசனம் நமக்கு ரொம்ப நம்பிக்கையை தருகிறது என்று சில பேர் தங்களது கருத்துக்களை சொன்னார்கள். சில பேர் சொன்னார்கள், குர்ஆனிலேயே அதிகமான ஆதரவையும் நம்பிக்கை தரக்கூடிய வசனம் வலவ் அன்னஹும் யظلموا அன்ஃபுஸஹும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், வலவ் அன்னஹும் யظلموا அன்ஃபுஸஹும். யார் தன் நட்சுக்கு அநீதம் இழைத்து, அதாவது பாவம் செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு ரவுதாவுக்கு அல்லது அவர்களுடைய திரு முன்னிலையில் வந்து அவர்களும் தங்களது பாவங்களை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள். வலவ் அன்னஹும் யظلموا அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபருல்லாஹ் வஸ்தக்ஃபர லஹுர் ரசூல். அல்லாஹ்வுடைய ரசூலும் அவங்களுக்காக என்ன செய்றாங்க? இஸ்திக்ஃபார் செய்கிறாங்க என்றால் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. அல்லாஹ்வை அவர்கள் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் கிருபை செய்யக்கூடியவனாகவும் நிச்சயமாக பெற்றுக்கொண்டார்கள் என்ற வசனம் இருக்கிறது. அது நமக்கு ரொம்ப நம்பிக்கை தருகிறது. ஏன்னா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னிலையில் நாம் நம்முடைய பாவத்திற்கு இஸ்திக்ஃபார் நாமும் செய்து நமக்காக அவர்களும் சிபாரிசு செய்கிற பொழுது நிச்சயமாக அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். ஏன்னா அல்லாஹ் சொல்லால் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்றே சொல்கிறான். அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் ரஹீமா கிருபை செய்யக்கூடியவனாகவும் பெற்றுக்கொண்டார்கள். ஏன்னா அல்லாஹ் நினைத்த மன்னிக்கலாம், மன்னிக்காமலும் என்ன செய்யலாம், இருக்கலாம். மன்னிப்பது என்பது அல்லாஹ்வுக்கு ஒன்றும் கடமை இல்லை. எனவே அல்லாஹ்வுக்கு ரெண்டு சிபத்து இருக்குது. ஜலாலியத்தான சிபத்தும் இருக்குது, ஜமாலியத்தான சிபத்தும் இருக்குது. அல்லாஹ் ரொம்ப கிருபை செய்யக்கூடியவன், ரஹ்மத்துடைய சிபத்து. இன்னொன்று ஷரீதுல் இகாப், அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் என்று ஒரு சிபத்து. நபிஹும் இபாதி அந்நிய கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் சொல்கிறான் இந்த வசனத்தில், என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள் நான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், அதே நேரத்தில் அண்ண அதாபி என்னுடைய அதாபு கடுமையானது, அதையும் சொல்லிவிடுங்கள். ரெண்டும் இருக்கிறது. அல்லாஹ் மன்னிக்கவும் செய்வான், அதே நேரத்தில் அல்லாஹ் தண்டிக்கவும் செய்வான். எனவே ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அச்சத்திற்கும் ஆதரவுக்கும் நடுவில் இடையில இருக்க வேண்டும். மிதமிஞ்சிய ஆதரவு வைக்கக்கூடாது, நல்லா பார்த்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி மிதந்திய ஒரு ஆதரவில் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் ரொம்ப பயந்து நடுங்கி நம்ம கதை முடிஞ்சதோ என்று நாம் ரொம்ப பயப்படவும் தேவையில்லை. ரெண்டுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை, அதுதான் ஒரு மூமியினுடைய இடைப்பட்ட நிலை. பைனல் கௌஃபி வல் ரஜாஇ, அச்சத்திற்கும் ஆதரவுக்கும் மத்தியில் அவன் இருக்க வேண்டும். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருச்சபைக்கு வந்து தன்னுடைய பாவத்திற்கு இஸ்திக்ஃபார் செய்கிற பொழுது, அவர்களும் நமக்காக வந்து இஸ்திக்ஃபார் செய்கிற பொழுது லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா, அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் ரஹீமா கிருபை உள்ளவனாகவும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்றே அல்லாஹ் கன்ஃபார்மாக சொல்கிறார். எனவே இந்த வசனம் நமக்கு ரொம்ப நம்பிக்கையை தருகிறது இல்லையா? இப்படி ஒவ்வொருவரும் ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அதில் செய்தன அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் இன்னொரு அபிப்பிராயத்தை சொல்கிறார். எந்த வசனம் ஐயோ ஆயத்தின் அர்ஜா ஃபில் குர்ஆன், குர்ஆனிலேயே நமக்கு அதிகமான நம்பிக்கையை தரக்கூடிய வசனம் எதுன்னு சொன்னால் இன்று ஓதப்பட்ட ஒரு வசனம், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னஹு யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். இந்த வசனம் குர்ஆனிலேயே நமக்கு நம்பிக்கையை தருகிறது என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒப்பந்தம் செய்கிறார். பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார். இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள். ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கினார், தயக்கத்தை வெளிப்படுத்தினார். யார் அவரிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படி அழைத்தாரோ அவரிடத்துல
சொன்னார்கள், இஸ்லாத்திற்கு வருவதற்கு எனக்கு ஆசை இருக்கிறது, ஆனால் தயக்கம் இருக்கிறது என்று சொன்னார். ஏன்னா உங்களுக்கு நபி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் குர்ஆன் செய்யக்கூடிய பதிவாக இருக்கிறது. அதாவது ஜினா செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது இல்லையா, இது மாதிரியான ஹராமான காரியங்களை செய்யக்கூடாது, சிறுக்கு வைக்கக்கூடாது, இப்படியெல்லாம் வைத்தார்கள். அசாமா அவன் யுபாஹுல் அஸாப், அவன் அந்த பாவத்தை சந்திப்பான், பாவத்திற்கான தண்டனையை பெற்றுக்கொள்வான், அவனுக்கு இரட்டிப்பான அஸாபு செய்யப்படும் என்று குர்ஆனிலே வருகிறது. அப்படி இரட்டிப்பான அஸாபு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிற பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா பாவத்தையும் செய்திருக்கேன். அல்லாஹ் என்னென்ன பாவம்லாம் செய்வார்களோ அவர்களுக்கு இரட்டிப்பான வேதனை இருக்கிறது என்று சொல்கிறான். வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர் வலா யக்துலூன அன்-நஃப்ஸ அல்லதி ஹர்ரம அல்லாஹு இல்லா பில் ஹக்கி வலா யஸ்னூன என்று அல்லாஹ் சொல்கிற பொழுது யஃபஅல் ذلك, இதையெல்லாம் யார் செய்கிறார்களோ அவர்கள் பாவத்தை சந்திப்பார்கள், அவர்களுக்கு இரட்டிப்பான அஸாபு இருக்கிறது என்று சொல்லுகிறானே என்று வரும்பொழுது எனக்கு இஸ்லாமாயி நான் எல்லா பாவமும் இருக்கிறேன், சிறுக்கு வச்சிருக்கிறேன், ரெண்டாவது கொலை செய்திருக்கிறேன், மூணாவது தினா செய்திருக்கிறேன், இப்படி நிறைய பாவங்கள் செய்திருக்கிறேன், எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்று எனக்கு தெரியவில்லையே என்று அவர்கள் தங்கள் தயக்கத்தை இருக்கிறார்கள், வெளிப்படுத்தினார். இங்கே நாம் சிந்திக்கணும், வஹஷி ரலியல்லாஹு யாரு? வஹஷி ரலியல்லாஹு அப்படிங்கிறவங்க ஒரு அடிமையாக இருந்தவர். உஹத் போர்க்களத்தில் ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவர்கள் இருந்தார். ஏன்னா ஹிந்தா என்ற பெண்ணினுடைய அடிமையாக இருந்தார்கள். அந்த பெண்ணு இவரை உற்சாகம் ஊட்டினார்கள், நீ ஹம்ஸாவை கொலை செய்துவிட்டால் நான் உன்னை விடுதலை செய்து விடுவேன் என்று சொன்னார். இன்னும் பல அறிவிப்புகள் அதாவது பரிசுகள் அறிவிக்கப்பட்ட காரணத்தினால் ஒரு அடிமை விடுதலையாக வேண்டும் என்பதுதானே அவருடைய வேட்கையாக இருக்கும். அந்த ஆசையில அந்த தகாத காரியத்தை அவர் செய்தார். வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. ஹம்ஸாவை சாதாரணமாக என்ன செய்ய முடியாது, கொலை செய்ய முடியாது, மிகப்பெரிய வீரர். ஆனால் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு எப்படி பண்ணார்னா, கோழையாக இருந்து முதுகில் குத்தினார்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு இடத்துல ஒழித்து கொண்டு இருந்தார் வஹஷி. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு கடந்து போறாங்க அந்த போர்க்களத்தில். வேற பார்த்துட்டாங்க, யார? வஹஷியை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு பிறகு கூட அடிமைக்கு எதிர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காண்டி இறக்கப்பட்டு, அது அடிமையை கொண்டது வீரம் இல்லையே. நம்மள மாதிரி ஒரு வீரனை, முன்னாடி வருகிற வீரனை, எதிர்த்து வருகிற வீரனை தான் வீழ்த்த வேண்டும் என்று சாதாரணமாக நினைச்சு செஞ்சாங்க, போயிட்டாங்க. ஆனால் அந்த ஆளு அதாவது அம்பு எய்து அவர்களை வீழ்த்தி விட்டார். அத்தோடு மட்டுமல்லாமல் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பது மாத்திரமல்ல, சிதைக்கப்பட்டார். அவருடைய உடல் சின்ன பின்னமாக ஆக்கப்பட்டது. அவருடைய ஈரக்குலையை எடுத்து கடித்து துப்புகிற அளவிற்கு அந்த காஃபிர்கள் ஹிந்தா என்ற பெண்மணி தங்களது வெறியை வெளிப்படுத்தினார்கள் என்று நாம் பார்த்தோம். கடுமையான குடிபோதையில் இருந்த அவர் தான் விடுதலையாக வேண்டும் என்ற அந்த வேட்கையில ஒரு மகா கொலையை அவர் செய்துவிட்டார். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப மனசுல வருத்தத்தை ஏற்படுத்தியது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய சித்தப்பா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய சித்தப்பாவை கொலை செய்வது மட்டுமல்ல, இவ்வளவு கொடுமையான முறையில் அந்த உடம்பை சிதைத்து விட்டார். அவர்களுடைய சகோதரி சஃபியா பார்க்க வரும்பொழுது சொன்னாங்க, அவங்க வராமல் தடுத்துருங்க, பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப சங்கடப்படுவாங்க, தன்னுடைய சகோதரருடைய உடம்பை பார்த்து ரொம்ப வேதனைப்படுவாங்க, அதனால வராமல் நீங்கள் தடுத்துருங்க என்று சொன்னாங்கன்னு சொன்னால் அந்த அளவுக்கு. இன்னும் சொல்ல போனால் ஹம்ஸாவை கொலை செய்தவருக்கு ஆக வேண்டி பத்துவாசிகளுக்கு கூட தவிக்க கூட ரசூலுல்லாஹி வந்து விட்டார்கள் என்றால் எவ்வளவு மனசு வருத்தப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு மனசு காயப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட மகா கொலை செய்தவர் தான் யார்? இந்த வஹஷி. அந்த வஹஷிக்கு இஸ்லாத்துக்கு வாங்க அனைவரும் செய்யறாங்க. எவ்வளவு பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத். இவ்வளவு மகா பாவம் செய்த இவனுக்கு நரகம் தான் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கல. அப்படிதான் நீங்களும் நானும் நினைப்போம்.
தன்னுடைய மனத்தை காயப்படுத்தி ஹம்சாவை கொலை செய்த இவருக்கு நரகம் கிடைக்க வேண்டும் என்று அவன் நினைக்கிறேன். எல்லா மக்களும் எங்கே வர வேண்டும், சொர்க்கத்திற்கு வர வேண்டும் என்று நினைத்த ஆசைப்பட்ட கண்மணி நான் சொல்லும் ஹம்சாவையும் வாங்கன்னு கூப்பிடுறான். நீங்களும் நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸ் மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கிறது. யாரையும் நாம் என்ன செய்யக்கூடாது, இந்த உலகத்தில் நரகவாதியாக விட்டுவிடக்கூடாது. நான் பெற்ற இந்த இன்பம் இந்த வையகமும் பெற வேண்டும் என்ற தூர நோக்கு தொலைநோக்கு பார்வை நம்மிடத்திலே இருக்க வேண்டும். நமக்கு மிகப்பெரிய விரோதியாக இருந்தாலும் கூட அவன் நாசமா போட்டோம், அவன் நரகவாதியாக சாகட்டும் என்று நாம் என்ன செய்யக்கூடாது, நினைக்க வேண்டிய தேவையில்லை. யா அல்லாஹ் அவனுக்கு ஹிதாயத்து குடு அப்படின்னு துஆ செய்யும். அப்படி ஹிதாயத்து கிடைக்கும் என்று உன்னுடைய இல்முல அறிவு இல்லை என்றால் அவனுடைய மரணத்தை உலக மக்களுக்கு ஒரு பாடமாக படிப்பினையாக ஆக்கு என்று நம்ம என்ன செய்யலாம், விரும்பலாம். ஆனால் எல்லோருக்கும் ஹிதாயத்து கிடைக்க வேண்டும் என்று நாம் என்ன செய்ய வேண்டும், விரும்ப வேண்டும், எல்லோருக்கும் அழைப்பு விடுக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அணுகுமுறை. அந்த அடிப்படையில் யாரையும் அழைத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக காயப்படுத்திய ஹம்ஸா அவை கொலை செய்த வஹ்ஷி அவர்கள் கூட இஸ்லாத்திற்கு வருமாறு அழைத்தார். அந்த ஹம்ஸாவை கொலை செய்த அந்த வஹ்ஷி அவர் தான் இவ்வளவு சொல்றார். ஒரு வகையில் பார்த்தா கராக்கி பண்ற மாதிரி இல்லை, இஸ்லாத்துக்கு வரும்படி சொல்றீங்க. ஆனால் குரானில் நீங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் எப்படி இருக்குது, சிறுக்கு வைத்திருக்கக்கூடாது, கொலை செய்திருக்கக்கூடாது, ஜினா அபச்சாரம் செய்திருக்கக்கூடாது. அப்படி செய்தால் அவர்களுக்கு இரட்டிப்பான தண்டனையும் அதாபும் வேதனையும் இருக்கும் என்று சொல்லும் பொழுது எல்லா பாவத்தையும் நான் செய்திருக்கேனே, ஆடப்பெரிய கொலையே நான் செய்திருக்கிறேன், ஜினா சாதாரணமாக செய்திருக்கிறேன், சிறுக்கு வைத்திருக்கிறேன், அப்போ என்னிடத்துல என்னவாகும் என்று தங்களது தயக்கத்தை வெளிப்படுத்தினார். அசாயிபுன் அபி ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் சய்யிதுல் முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களின் மூலமாக இந்த அறிவிப்பை நமக்கு என்ன செய்கிறார், பதிவு செய்கிறார். அப்போ அல்லாஹ் எவ்வளவு திரும்ப கொண்டோன்னு பாருங்க. ஹம்ஸா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு குர்ஆனுடைய வசனத்தை அவர்கள் பார்த்து தயக்கத்தை வெளிப்படுத்தும் பொழுது அல்லாஹ் அடுத்த ஆயத்தை இறக்கிறானாம், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில ஸாலிஹ். இவ்வளவு பாவங்கள் செய்திருக்கமே என்று நீங்கள் இஸ்லாத்திற்கு வராமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தயங்க வேண்டியதில்லை. எல்லா பாவத்தை செய்தாலும் கூட நரகம் உண்டுதான், வேதனை உண்டுதான், பன்மடங்கு வேதனை உண்டுதான். ஆனால் யாரை தவிர இல்லாமல் சாத தௌபா செய்து அவருக்காக வருந்தி வேதனைப்பட்டு அல்லாஹ்விடத்திலே பச்சாதாபம் தேடி பாவ மன்னிப்பு கேட்டு ஆமன ஈமான் கொண்டு அமில சாலிஹான அமல் செய்த அவங்களை தவிர அவங்களுக்கு என்ன உண்டு, வேதனையிலிருந்து பாதுகாப்பு உண்டு என்ற நற்செய்தி அல்ல என்ன செய்யலாம். இன்னும் சொல்ல போனால் கருத்து சொல்றான், இப்படி தௌபா செய்து ஈமான் கொண்டு சாலிஹான நற்செய்திகளை யார் செய்வாரோ அவருக்கு அவர் செய்த பாவத்தை நன்மையா மாற்றிடுவாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதும், தௌபா செய்தால் மட்டும் போதும். அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய கிருபை எவ்வளவு மகத்தானது என்று சொன்னால், ஈமானோடு தௌபா செய்தால் நம்ம செய்த பாவங்கள் கூட எப்படி ஆகிடும், நன்மையா மாறணும். அப்படின்னா இது அல்லாஹ்வுடைய எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய கருணை. இந்த வசனமே அவருக்காக வேண்டி, அவருடைய ஆறுதலுக்காக வேண்டி, அவருடைய தயக்கத்தை போக்குவதற்காக வேண்டி இறங்கியது என்று அதில் செய்தனா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார். அப்படின்னா யாரும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது, எந்த மனிதரும் இஸ்லாத்துக்கு வராமல் போயிடக்கூடாது என்பதில் நபி காட்டிய அந்த ஆர்வத்தையும் அல்லாஹ் எடுத்துக்கொள்கிற அந்த முயற்சியையும் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆனால் இந்த வசனம் அவருக்காக இறங்கியும் கூட அவர் சொன்னாராம், எல்லாம் சரிதான், இதில் நிறைய நிபந்தனை போடுறானே, சரி அவருக்கு நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறானே, நிபந்தனை போடுறான். அவர் தௌபா செய்ய வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும், அதுக்கு பிறகு சாலிஹான அமல் தான் செய்யணும். அப்படி செய்தாதான் அவருக்கு என்ன உண்டு, மன்னிப்பு உண்டு, தௌபா உண்டுன்னு சொல்கிறான். இவ்வளவு நிபந்தனை நான் நிறைவேற்றுவேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு இதெல்லாம் செய்ய முடியாமல் போயிட்டான், இந்த நிபந்தனைகள்லாம் நிறைவேற்ற முடியாமல் போயிட்டா என்பது என்னவா தெரியலையே என்று அவர் மீண்டும் யோசித்தார். இந்த வசனம் இறங்கிய பிறகும் கூட அவருடைய தயக்கம் நீடித்தது. அப்போ அல்லாஹ் ஆரம்பித்தாரா, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா என்று வசனத்தில் இருக்கிறது.
சிறுக்க தவிர எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். தான் நாடியவர்களுக்கு சிறுக்க மன்னிக்கவே மாட்டான். ஆனால் அந்த சிறுக்கிலிருந்து வெளிவந்துட்டா, தௌபாத்தின் இஸ்லாத்துக்கு வந்துட்டா மன்னிப்பான். சிறுக்க தவிர எல்லா பாவத்தையும் அவன் நாடினால் என்ன செய்வான்? மன்னிப்பான் என்று வசனம், அந்த வசனம் அவருக்கு எடுத்து காட்டப்படுகிறது. அப்போ இது ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வசனம் தானே. அப்போ அவர் அப்பவும் யோசிச்சார். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, சிறுக்க மன்னிக்க மாட்டேன்னு சொல்றான். ஆனால் சிறுக்கத்தர மற்ற பாவத்தை நாடியவர்களுக்கு மன்னிப்பேன்னு தானே சொல்றான். என்ன நாடுவான்னு என்னன்னு தெரியலையே, நான் அவர்களுடைய கொலையல்லவா செய்திருக்கிறேன். லிமை நீசா, சிறுக்கு அல்லாத மற்ற பாவங்களை தான் நாடக்கூடியவர்களுக்கு தான் மன்னிப்பேன் என்று சொல்கிறான். என்ன நாடுவானா நாட மாட்டானா எனக்கு கேரண்டி இல்லையே, எனக்கு தெரியலையே. எந்த உறுதிமொழியை வைத்து, எந்த நம்பிக்கையை வைத்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்று மீண்டும் தயக்கத்தை வெளிப்படுத்தினார். அப்படி தயக்கத்தை வெளிப்படுத்தின போதுதான் இன்று நாம் கேட்டோமே, ஓத கேட்டோமே தராவிங்கிற குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வரம்பு மீறி விட்ட என்னுடைய அடியார்களே, நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வரம்பு மீறி செயல்பட்ட பாவங்கள் செய்துவிட்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் நிராசையாக, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா தெரியலையே, எனக்கு எங்க கிடைக்க போகுது, நான் அவ்வளவு பெரிய பாவம்லாம் செய்திருக்கிறேன் என்றெல்லாம் ரஹமத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது, நீங்க நிராசை அடைய வேண்டாம். இன்னல்லாஹ் யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, ஏனென்றால் அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். அல்லாஹ் எல்லா பாவத்தையும், இங்கே கண்டிஷன் இல்லை நான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் அப்படின்லாம் என்ன செய்யலை, சொல்லலை. இந்த பாவத்தை தான் மன்னிப்பான், அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான் அப்படிங்கிற நிபந்தனையும் இல்லை. இப்படிப்பட்டவங்களுக்கு தான் மன்னிப்பான், அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டாங்கிறதும் இல்லை. அழகான முறையில் தெளிவாக சொல்லிட்டா, இன்னல்லாஹ் யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் எல்லோருக்கும் என்ன செய்வான். ஏன்னா அவன் அஃபூர், மன்னிக்கக்கூடியவன், ரஹீம், கிருபை செய்யக்கூடியவன் என்று அந்த வசனம் இறங்கியது. அந்த வசனத்தை பார்த்தவுடன் அப்படி பரவாயில்லை, எனக்கு என்னுடைய எல்லா சந்தேகங்களும் தீர்ந்து விட்டது, என்னுடைய எல்லா தயக்கத்திற்கான காரணங்களும் விலகிவிட்டது, எனவே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற அந்த ஹதீஸ், அத்தா இப்னு அபீ ரபாஹ் ரிவாயத் செய்யக்கூடிய அந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படின்னா இந்த வசனம் அதற்கு அலி இப்னு அபீ தாலிப் சொல்றாங்க, ஐயோ ஆயத்தின் அர்ஜாத்தில் குர்ஆன், குர்ஆனிலேயே அதிகமான ஆதரவை தரக்கூடிய, நம்பிக்கையை தரக்கூடிய வசனம் என்னன்னா இந்த வசனம் தான் என்று செய்தன அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான, நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய, நமக்கு ஆதரவை தரக்கூடிய, நமக்கு ஆறுதலையும் தேர்தலையும் தரக்கூடிய ஒரு வசனம் தான் குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான். இந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, இந்த ஹதீஸை அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது கேட்டாங்க, முஸ்லீம்கள் கேட்டாங்க, இது இப்னு அப்பாஸ், இது அவருக்கு மட்டும்தானா எல்லாருக்குமான்னு கேட்டாங்க. யாருக்கு? இது வஹஷிக்கு மட்டும்தான் இந்த மாதிரியா, எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிப்பாங்கிற நற்செய்தி இது வஹஷிக்கு மட்டுமா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க இது எல்லாருக்கும் தான், இது எல்லோருக்கும் தான் என்று சொன்னார்களாம். என்றால் இந்த வசனம் எல்லா முஸ்லிம்களுக்கும் தரப்பட்டிருக்கிற, எல்லா முஸ்லிம்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிற ஒரு நற்செய்தியான வசனம். இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய பாவங்களை நினைத்து வருந்தி நாம் திருந்து, நாம் இனி செய்ய மாட்டேன் என்ற உறுதிமொழியை எல்லாவிடத்தில் எடுத்து நாம் தௌபாவை செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒரு நாள் இருக்குது, நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. இந்த மக்பரத்தினுடைய இந்த கடைசி, அதாவது தருணத்தில் இருக்கிற நாம் நம்முடைய பாவத்தை நினைத்து வருந்தல். பாவங்கள் மன்னிக்கப்படணுமானால் தௌபாவுக்கு 3 செலுத்துகிறது. முதல்ல செய்த பாவத்தை விடணும். பார்த்து செய்துக்கிட்டே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னா பார்த்தேன், இப்போ டிவி பார்த்துக்கிட்டே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே பார்க்கணும் சீரியல், அங்கே பார்க்கறது பார்க்கக்கூடாது காட்சி, இங்கே இல்லை அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், என்ன அஸ்தக்ஃபிருல்லாஹ் தூக்கி மூஞ்சி வச்சு கூட மாட்டாங்க. அப்போ முதல்ல பாவத்தை விட்டு விலகணும். தௌபாவுக்கு இஸ்திக்ஃபாருக்கு முதல் செலுத்தேன்னா பாவத்தை விட்டு விலகணும். எந்த பாவத்தை விட்டு நாம் தௌபா செய்கிறோமோ அந்த பாவத்தை விட்டு முதல்ல விலகணும். 2வது
செய்த பாவத்தை நினைத்து வருந்தன். அந்நதாமா அத்தௌபத்து அந்நதாமா. தௌபா என்றாலே வருந்துவதுதான். செய்த பாவத்தை நினைத்து வருந்துவதுதான். எனவே நதாமத்து வேணும். மூணாவது, இனிமேல் இந்த பாவம் நான் என்ன செய்ய மாட்டேன், ரப்பே செய்ய மாட்டேன் இந்த உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 3 ஷரத்துக்கள் இருந்தால் நிச்சயமா அல்லாஹ் எல்லாருடைய பாவத்தையும் என்ன செய்வான், மன்னிப்பான். அல்லாஹ் மனிதர்களை பாவமே செய்யக்கூடாது என்று எதிர்பார்க்கல. பாவமே செய்யக்கூடாதுன்னு நினைச்சல. ஏன்னா மனுஷன் தான் என்ன செய்யக்கூடியதுதான், இயல்பு தான். மனிதன் பாவம் செய்யக்கூடிய இயல்பிலே படைக்கப்பட்டு இருக்கிறான். முள்ளில்லாத ரோஜா இருக்கிறான், முள்ளில்லாத ரோஜா இல்லை. அது மாதிரி பாவம் செய்யாத மனிதனும் இல்லை, பாவம் செய்யாத மனுஷனே இல்லை. மரக்கட்டை இல்லையே, இல்லையா? எனவே மனிதன் பாவம் செய்யக்கூடிய இயல்பில் உள்ளவன் தான். குல்லு பனி ஆதம் கத்தாவும் காரத சொல்வாகி. ஆதமுடைய மக்கள் எல்லோரும் தவறு செய்யக்கூடியவங்க. தவறு செய்யாத மனிதர்கள் நபிமார்கள் வேற, மற்றபடி சராசரியான மனிதர்கள், ஆதமுடைய மக்கள் எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடிய இயல்பிலே உள்ளவர்கள் தான். குல்லு பனி ஆதம் கத்தாவும் கத்தாயின. ஆனா தவறு செய்தவர்களிலேயே சிறந்தவர்கள் யாருன்னா தவ்வாபூன, தௌபா செய்யக்கூடியவர்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எனவே பாவம் செய்யாம நம்ம இருக்கணும் நல்லா எதிர்பார்க்கல. பாவம் செய்யக்கூடிய இயல்பு தான். ஆனால் பாவத்தை தொடர்ந்து செய்துட்டு இருக்கக்கூடாது, திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கக்கூடாது. நாம என்ன செய்ய வேண்டும், அந்த தௌபா, பாவத்தை விட்டும் தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் ரொம்ப எதிர்பார்க்கலாம். எப்படியாவது தௌபா செய்ய மாட்டானா, எப்படியாவது பாவம் மன்னிப்பு கேட்க மாட்டானா. எந்த அளவுக்கு இன்று பொதுவாக குர்ஆன் ஷரீஃப்ல இன்னைக்கு நம்ம ஓதணும் 7 இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சுஜூத் செய்யும்படி சொன்ன அந்த வசனம் வருகிறது குர்ஆன்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எல்லாரும் சுஜூத் செய்ய சொன்னா எல்லாரும் சுஜூத் செய்தாங்க. யார் மட்டும் செய்யலை, அப்படியா இப்ளீஸ் மட்டும் செய்யலை இந்த வசனம். இது குர்ஆன்ல 8 இடத்துல வருங்க. திரும்ப திரும்ப வெவ்வேறு வாசக வித்தியாசங்களோடு வார்த்தை மாற்றங்களோடு இடம்பெற்றிருக்கிறது. அப்படி வரும்பொழுது எல்லாரும் சுஜூத் செய்தாங்க, இவன் மட்டும் என்ன செய்யலை, செய்யல. அப்போ அல்லாஹ் கேட்டான், என் கையால் படைத்த ஆதம், என் கையால் படைத்த அந்த ஆதமுக்கு சுஜூத் செய்யும்படி சொன்னேன், சுஜூத் செய்ய விடாமல் தடுத்தது எது? மாமனாக்க அந்த சுத, என்னுடைய கையால் படைத்த அவருக்கு சுஜூத் செய்ய விடாமல் உன்னை தடுத்தது எது என்று இப்ளீஸ் இடத்துல கேட்டான். நீ அகம்பாவம் பிடித்து அலைகிறாயா, ஆணவம் பிடித்து அலைகிறாயா என்று அல்லாஹ் கேட்ட பொழுது ஆமான், திமிர் தான் அர்த்தம். ஒரு விஷயத்தை வழங்கி கொள்ளுங்கப்பா, பலவீனத்தின் காரணமாக செய்யக்கூடிய தவறு வேற, திமிர்த்தனத்தின் காரணமாக பாவம் செய்யறதுங்கிறது வேற. பலவீனத்தின் காரணமாக பாவம் செய்துட்டு அவனுக்கு தௌபா செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். திமிர்த்தனத்தின் காரணமாக, ஆணவத்தின் காரணமாக பாவம் செய்தா அவனுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்காது. இவன் அப்படித்தான் சொன்னான். ஆனால் கைரும் மீனுனா அவரை விட சிறந்தவன் சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஒரு சின்ன பிசகு ஏற்பட்டுச்சு. ஆனால் அவங்க என்ன செய்யலை, அப்படியே இருக்கல. ரப்பே நான் தெரியாமல் செய்துட்டேன், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வஇல்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன் என்று துஆ செய்தார்கள். இப்படி துஆ செய்யணும் என்று இந்த துஆவையும் அல்லாஹ் தான் போட்டான். ஃபதலக்கா ஆதம் மின் ரப்பி. இப்படி துஆ செய்யணுங்கிற தௌபாவுடைய இந்த துஆவை, கலிமாவை ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லிக் கொடுத்தது யாரு தான்? அப்போ அதே என்ன தெரியுது, பாவம் செய்யறது இயல்பு தான்பா, ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. என்ன செய்யணும், இந்த மாதிரி துஆ செய்யுங்க, எல்லா வாய்ப்புகளையும் தருகிறாங்க. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தாங்க, அது பிடித்துக்கிட்டாங்க, கேட்ச் பண்ணிக்கிட்டாங்க, துஆ செய்தாங்க. அல்லாஹ் எடுத்துக்கிட்டான், அவங்கள மன்னிச்சுட்டான். ஆனால் இவன் நியாயப்படுத்தினான், தவறை நியாயப்படுத்தினான்னா அவரை விட சிறந்தவன். ஏன்னா அவரை மண்ணினால் படைத்தார், என்னை நெருப்பினால் படைத்தார். நெருப்பு எப்படி குனியும் கேட்டான். சாதாரணமாக மண்ணத்துக்கு மேலே போட்டால் எங்கே விழும், கீழே தான் விழும். ஆனால் நெருப்பு நீங்கள் தீக்குச்சியில் பற்றும் பொழுது அது மேல் நோக்கி எரியுமா கீழ் நோக்கி எரியுமா? நீங்கள் இப்படி திருப்பி பிடிச்சா கூட அது மேல் நோக்கி தான் இருக்குது. இது இயற்கை. அவன் லாஜிக் பேசினான். யார்? அவன் சொன்ன லாஜிக் சரிதான். ஆனால் அல்லாத லாஜிக் பேசக்கூடாது. அல்லாத என்ன செய்யக்கூடாது, லாஜிக் பேசி இருக்கக்கூடாது. நான் அவரை விட சிறந்தவன், நெருப்பினால் என்னை படைத்திருக்கிறாய், அவரை மண்ணினால் படைத்திருக்கிறாய், நெருப்பு எப்படி குனியும், நெருப்பு எப்படி பணியும் என்று அவன் கேட்டான் பாருங்க. அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. திருமணத்துக்கு போடா வெளியில
நீ வெளியே போ, கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டான். யார? இப்லீஸ். இப்படி கெட் அவுட்னு சொல்லும் பொழுது விடலை, இவன் விடலை. அப்படியா? சரி நான் போறேன். ஆனா 2 துவா கேட்டான், 2 விஷயம் சொன்னான். ஒன்று, நான் இந்த உலகத்துல கடைசி வரைக்கும் யுக நாள் வரும் வரை நான் இந்த உலகத்துல வாழணும், என்னுடைய ஆயுள் அந்த அளவுக்கு நீட்டணும் அப்படின்னு சொன்னான். அல்லாஹ் சொன்னா இன்னக மினல் முன்வரீன், யுக முடிவு நாள் வரைக்கும் உனக்கு ஆயுள் என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது என்று சொன்னான். அப்புறம் சொன்னால் உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக இந்த ஆதமுடைய மக்கள் என்னுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்த ஆதமுடைய மக்களை நான் வழிகெடுப்பேன். நான் என்ன செய்வேன்? வழிகெடுப்பேன் என்று சொன்னேன். எப்படிலாம் வழிகெடுப்பேன்? அவங்க போகக்கூடிய பாதையில உட்கார்ந்துக்குவேன், அவங்க போகக்கூடிய பாதையில உட்கார்ந்துக்கிடுவேன். அவங்களுக்கு முன்னாடியும் உட்காருவேன், அவங்களுக்கு பின்னாடியும் உட்காருவேன், வலது பக்கத்திலையும் இருந்து தடுப்பேன், இடது பக்கத்திலிருந்தும் தடுப்பேன். 4 பக்கம் தான் இருக்குது. இந்த 4 பக்கத்தின் வழியாகவும் அவங்க முன்னேறும் பொழுது, உன்னை நெருங்க வருகிற பொழுது வர விடாமல், உன்னை நெருங்க விடாமல் நான் அவர்களை குறுக்கே நிற்பேன், தடையாக நிற்பேன் என்று யாரிடத்திலே சொன்னான்? அல்லாஹ்விடத்திலே சொன்னான். அப்போ எவ்வளவு ஆளுங்கிறத விளங்கி சொன்னான். அப்போ அல்லாஹ் சொன்னா முடிஞ்சு அவன் பேச்சுன்னு கேட்டான். முடிச்சு அவ்வளோதான், வேண்டாம் விடமாட்டேன் அவன் அப்படின்னு. இப்போ அல்லாஹ் சொன்னா இந்த திசை 4 இருக்குது, மொத்தம் 6 இருக்குதுடா குட்டாப்பையில. திசை 4 இருக்குது, முன்னாடி பின்னாடி வலது இடது, அது மட்டும் தான் நான் சொல்லியிருக்கிறான். இந்த 4 திசை வழியாகவும் யாரும் ஒன்றை நெருங்க விடாமல் தடுப்பு என்று தானே சொன்னேன். திசை 4 இல்லை, 6 இருக்குது. ஒன்று மேலே, இன்னொன்று கீழே, ஒன்று மேலே இன்னொன்று கீழே. அப்போ அந்த வழியாக நீ வருவே என்று சொல்லவில்லை. அப்போ உன்னால் வர முடியாது, அந்த வழியாக என்ன செய்ய முடியாது, வர முடியாது. கீழேங்கிறது சுஜூத், மேலேங்கிறது ரப்பனா வலம்னா அன்புசனா வெயிலம் தஃபிர் லனா வதரஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். அல்லாஹ் அவரிடத்துல கையை உயர்த்தி நாம இஸ்திக்பார் செய்தா நம்முடைய தௌபா ஏற்றுக்கொள்ளும். யக்பலு தௌபத்துல் அப்தி மா லம் யுகர்கிர் قال رسول الله. கர்கராவுடைய ஹாலுக்கு வருகிற வரை, கர்கரான கடைசி நேரம் பூச்சி கரத்தை இழுக்கும் பாருங்க, அது வரைக்கும் நாம் செய்யக்கூடிய தௌபாவை அல்லாஹ் கபூல் செய்வான் என்று கண்மணி நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே 2 வாசல் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பான வாசல் இருக்கிறது, 2 திசை ஷைத்தானை விட்டு பாதுகாப்பான திசை இருக்கிறது. ஒன்று மேலே, இன்னொன்று கீழே. கீழேங்கிறது சுஜூது. சுஜூதில் விழுந்து விட்டால் அவன் பாவத்தெல்லாம் மன்னிச்சிடுவான். அந்த சுஜூத் செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு அவனே உறுதிமொழி வாங்கலாம், உறுதிமொழி கொடுக்கவும் இல்லை. இன்னொன்று கையை உயர்த்தி ரப்பே என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்று நான் இஸ்திக்பார் செய்தார். எனவே இஸ்திக்பாருக்கு தடை இல்லை. கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் நாம் அந்த இஸ்திக்பாரை நாம் செய்வதற்கான வாசலை அல்லாஹ் திறந்திருக்கிறான் என்றால் அந்த கருணைக்குரிய ரப்புல் ஆலமீனுடைய அந்த கருணையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ரமலானுடைய 2வது 10 மக்ஃபிரத்தினுடைய 10, அந்த மக்ஃபிரத்தினுடைய 10ல் எஞ்சிய நாட்கள் அதை நாம் மக்ஃபிரத்தை பெறுவதற்காக வேண்டிய பிரயத்தன முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். ரமலான் நம்மை விட்டு வெளியேறுகிற பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சுத்தமான நிலையில் வெளியேற வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மத் வ ஆலி சய்யிதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.